அண்மை செய்தி. கர்நாடக அணைகளான KRS, கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்து காவிரி ஆற்றிற்கு 27,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக அணைகளில் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போது உபரி நீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் கர்நாடக அணைகளான KRS மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்து காவிரி ஆற்றிற்கு வினாடிக்கு 27,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். படிப்படியாக உபரி நீர் திறப்பானது அதிகரித்திருக்கிறது. கர்நாடக அணைகளான KRS மற்றும் கபினி ஆகிய அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றிற்கு 27,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநில மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக KRS மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்த நிலையில் உபரி நீர் திறப்பானது தற்போது அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றிற்கு 27,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீரானது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு இன்று அதிகாலை காவிரி நீர் வந்த நிலையில் தற்போது காவிரி ஆற்றிற்கு 27,000 கனஅடி நீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து உபரி நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் இர்ஃபான் இணைப்பில் இருக்கிறார். இர்ஃபான், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். காவிரி ஆற்றிற்கு தற்போது 27,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் KRS மற்றும் கபினி ஆகிய அணைகளினுடைய நீர்மட்டம் தற்போது எவ்வளவாக இருக்கு? உபரி நீர் திறப்பு அதிகரித்திருக்கிறார்களா? தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக வணக்கம். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதி, அதாவது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய முக்கிய அணைகளான கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளுக்குமே நீர்வரத்து தொடர்ந்து 4 நாட்களாக அதிகரித்து வண்ணம் இருந்தது. அதே போல் இரு அணைகளில் இருந்தும் பார்த்தோம்னால் குறிப்பாக கபினி அணைகளில் பார்த்தோம்னால் முதலில் 5,000 கனஅடி திறக்கப்பட்டது. அதன் பின்னர் 8,000, 13,000 மற்றும் 27,000 கனஅடி வரை தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் 27,000 கனஅடி திறக்கப்பட்ட நிலையில இன்றும் 27,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் KRS அணையை பொறுத்தவரை பார்த்தோம் 1,882 கனஅடி நீர் அவர்களின் குடிநீர் தேவைக்காக கால்வாய்கள் மூலமாக தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது காவிரி ஆற்றை பார்த்தோம்னா காவிரி ஆற்றை பொறுத்தவரை தற்போது 27,000 கனஅடி தண்ணீர் தற்போது தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பிலிகுண்டுலுவை கடந்து தற்போது ஒகேனக்கலையும் கடந்து தற்போது தமிழகத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பார்த்தோம்னா 103 அடியை தற்போது கிருஷ்ணராஜசாகர் அணை தற்போது எட்டியிருக்கிறது. அதாவது KRS அணையின் முழு கொள்ளளவை பார்த்தோமானால் 124.80 அடியாக இருக்கிறது. தற்போதைய அதன் நீர் மட்டம் பார்த்தோம்னா 103.40 அடியாக தற்போது அதன் நீர் மட்டமானது உயர்ந்திருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து 31,122 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கால்வாய்கள் மூலமாக நீர் திறப்பு 1,882 கன அடியாகவும் உள்ளது. அதே போல கபினி அணையின் முழு கொள்ளளவை பார்த்தோம்னால் 84 அடியாக இருக்கிறது. அணையின் தற்போதைய நீர்மட்டம் பார்த்தோம்னா 82.71 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது வரக்கூடிய தண்ணீரில் பார்த்தோம்னால் 27,000 கன அடி தண்ணீர் அப்படி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் 988 கன அடி பார்த்தோம்னால் அங்குள்ள குடிநீர் தேவைக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழு கொள்ளளவை தற்போது கிட்டத்தட்ட எட்டி இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய தண்ணீர் அனைத்தையும் தற்போது வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக அவர்கள் 82 அடியிலேயே தற்போது அதன் நீர்மட்டத்தை கடைபிடித்து வருகிறார்கள். அணைக்கு நீர் வரத்தை பார்த்தோம்னால் 27,988 கனஅடியாக இருக்கிறது. அணையிலிருந்து காவிரி ஆற்றின் நீர் திறப்பை பார்த்தோம்னால் தொடர்ந்து 27,000 கனஅடியாகவும் KRS மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளை சேர்த்து பார்த்தோம்னால் 27,000 கனஅடி நீர் தற்போது தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.